கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 26 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு விசேஷித்த நாள், குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகிற நாள். நம்முடைய தேசத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் நம்முடைய தேசம் ஒரு குடியரசு தேசமாய் மாறினது இந்த ஜனவரி மாதம் 26 ஒரு ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டது இந்த ஜனவரி மாதம் 26 ஸோ இது ஒரு விடுதலையின் நாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இந்தியாவே நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் தங்களுடைய இருதயத்தில் ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ், நான் முன்னேறலை, என்னால் முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறி இந்தியா இன்னைக்கு எல்லா உலக நாடுகளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து தான் நிற்குதே தவிர கூனி குறுகி நிற்கலை. ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கலை. நம்முடைய இந்திய தேசத்தை குடியிருப்புக்கு நல்ல நாடாக கர்த்தர் உலக அளவில் வச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாரு. உபாகமம் 8:10 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நிறைய பேருக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சிலருக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே போனால் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. முதல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த தேசத்திற்காக இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். இன்னைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை நீங்கள் வெளி தேசத்தில் போய் குடியுரிமை பெற்று அங்கே இருக்கலாம், இல்லைன்னா வேலை நிமித்தம் அங்கே இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த நல்ல தேசத்துக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுல மனரம்யமாய் வாழுகிற ஒரு மனநிலை வேணும். ஆண்டவர் எங்கே வச்சாலும் என்னை ஆஸ்வதிக்க முடியும். அமெரிக்காவில் போய் கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்கிறேன், இந்தியாவில் சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன், இங்கே கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்குறேன், அங்கே சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையில உள்ள உறவை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் அங்கே போனால் தான் நான் பெரிய ஆளாக முடியும், இல்லை அங்கேயே விட இங்கே சூப்பராக பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி உங்கள் மனசில் என்ன இருக்கணும், என்ன ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல இந்திய தேசத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தேசத்தில் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்து விடுதலையோடு வாழும்படிக்கு இந்த விடுதலையின் நாளிலே கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ இது ஒரு விடுதலையின் நாள். கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக விடுதலையை கொடுத்து தெய்வீக சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை சுதந்திரமாய் நடமாட விடுகிற ஒரு விசேஷித்த நாள். ஒருவேளை மாந்திரிக கட்டுகளோ செய்வினை கட்டுகளோ பிசாசின் போராட்டம் ஏதோ ஒன்றை பிடிச்சு வச்சிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை பெயரோட புகழோட ஆண்டவர் வைப்பார். இந்த தேசம் இனி உனக்கு பலன் தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். இந்த தேசத்தில் உனக்கு நிரந்தர வேலைக்கு ஆண்டவர் வழி திறந்துட்டார். இந்த தேசத்தில் கர்த்தர் உனக்கு சொந்த வீட்டுக்கு வழி திறந்துட்டார். இந்த தேசத்தில் கர்த்தருடைய நிந்தையை மாற்றி நல்ல சமாதானத்தோட நல்ல பெயரோட புகழோட வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், கர்த்தர் தந்த இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அது மட்டும் இல்லை, உலகத்தின் பல தேசங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இந்திய தேசத்தை மாதிரி பெஸ்ட் கண்ட்ரி நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ இது பெஸ்ட்டு கண்ட்ரி. ஆண்டவருக்கு பயந்து பக்தி வைராக்கியத்தோடு வாழ்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிற குடியிருக்கிற ஒரு தேசம். என்ன ஒன்று, நம்ம தேசம் சின்னது, ஜனத்தொகையோ பெரியது. அதனால் கொஞ்சம் நெருக்கடிகளை நம்ம சந்திக்கிறோம். இதன் மத்தியிலும் கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் லீனா, சென்னை. என்னுடைய மகளுடைய சரீரத்தில் மிகவும் அதிகமான வலி வேதனை ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன்.
மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவளுடைய பித்தப்பையில் கல் இருக்கிறது, உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த நிலையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜபகோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு என்னுடைய மகளின் ஆரோக்கியத்திற்காக ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் குணமளிக்கும் வேத வசனங்களை சொல்லி பாரப்பட்டு ஜபித்தார். அந்த ஜபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு பூரண ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்தார். மீண்டும் மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர் என் மகளை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவளுக்கு பித்தப்பையில் கல் இல்லை, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் குடியிருக்கிற தேசத்துல சுகத்தோட ஆரோக்கியத்தோட நிம்மதியா வாழ கர்த்தர் உங்களுக்கு சரீரத்திலையும் விடுதலை தருவாரு, மன ரீதியாகவும் விடுதலை தருவாரு, பண ரீதியாகவும் விடுதலையை கொடுத்து நிம்மதியா வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தின் குடியரசு தின நாளன்று ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான தேசமாய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல தேசத்தில் இனி நிறைய நல்ல காரியங்கள் என் பிள்ளைகளுடைய வீட்டில் நடக்கட்டும். நல்ல தேசம் அப்படின்னு வரும்போதே நல்ல காரியங்கள் என் பிள்ளைகளுடைய வீட்டில் நடக்க போகிற நாட்களை எங்கள் இருதயத்திலே மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடக்கட்டும், தடைப்பட்டிருக்கிற ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும், கற்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகள் என்னென்ன நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த நாளை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு நற்செய்தி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர்வர்கள் ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணி அற்புதம் செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, நாகர்கோயில், மதுரை இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு சாயங்காலம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மெய்ஞானபுரம் என்கிற பகுதியில் உள்ள மெய்ஞானபுரம் CSI திருச்சபையில் இன்னைக்கு விசேஷித்த அசன பண்டிகை திருவிழா நடக்குது. சாயங்காலம் அடிமை அங்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அடிமை அங்கு வந்து அசன பண்டிகை கொண்டாட பல ஊர்களிலிருந்து தேசங்களிலிருந்து வருகிற அந்த ஒரு ஜனங்களுக்காக தேவனுடைய செய்தியை கொண்டு வரவும் தேவனுடைய மங்கள வார்த்தையை கொண்டு வரவும் ஆயத்தமாயிருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கு வந்து ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவருடைய கொடுக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.